ஹெல்மெட்டில் கேமரா வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது கரெக்டாக போலீஸெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு உண்மையிலே பயமாயிருச்சு. நான் கழட்டிட்டேன். சரி மிரரில் வைக்கலாம், அதுக்கு யார் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு மிரரில் செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தாங்களா இல்லைன்னு தெரியல, கண்டுக்கல. ஸோ இப்போது என்ன ஒரு வேலையாக வந்த வேலை முடிஞ்சுது. அடுத்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் பீச் வருமாம்மா. போய் பார்ப்போம். சும்மா ஏரியாக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். அதான் ஹெல்மெட் கழட்டி வச்சுட்டு போயிட்டுருக்கோம். போட்டில் கூட்டிகிட்டு போவாங்களா? இல்லை போட்டில் இன்னும் போகணும். 10 கிலோமீட்டர் அதில் போகலாமா? பாறை இருக்குல்ல, இல்லை அதில் போக முடியல. ஓ அங்கே போக முடியல. இல்லை சும்மா போகலாம், ஃபோட்டோ எடுக்க போவோம். சும்மா அது போகலாம். வண்டி போகும். ஏய் ஆக்சுவலாக இங்கே பாறையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா இங்கே ஃபோட்டோ எடுக்க வந்தோம். இங்கே பாறையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா ஃபோட்டோ எடுக்க வந்தோம். நண்டு இருக்காமல் நண்டை பார்த்தேன். போகலாம். ஏய் ஏகப்பட்ட நண்டு இருக்குடா இங்கே. நண்டு கூட ஃபன் பண்ணது போதும், போய் இங்கே போதும். அடுத்து பீச்சுனும் தூரம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கேயும் போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம், அங்கே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இங்கே வர வழியில் இங்கே பாறையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம்னு வந்தோம். எடுத்துட்டோம். ஆனால் ஆக்சுவலாக இதை விட இன்னும் 1 கிலோமீட்டர் அந்த சைடு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அங்கே போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆறு வந்து கடலில் மிக்ஸ் ஆகிற இடம் இது. ஆறு வந்து கடலில் மிக்ஸ் ஆகிற இடம் இது. ஸோ இந்த இடத்துல பெருசாக அலை எதுவும் இல்லை, என்ன விஷயம்னு தெரியல. அங்கே போனால் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட் டைம் கேலிக்கட் பீச்சுக்கு வரேன். ஸோ கண்ணில் பட்டனால இது பெருசாக இருந்தனால நான் இங்கே வந்தேன். அங்கே போகலாம் இனி அடுத்தது நம்ம. ஆனால் இதுக்கும் பிளான் பண்ணி வரல. ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அவங்க கூட அப்படியே ஜஸ்ட்டு பைக் ட்ரிப் வந்தேன். ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புறது தான். ஹே ஆக்சுவலாக பீச் எதுன்னு தெரியல. ஒவ்வொரு இடத்துல வரும்போது கேட்டோம், 2 கிலோமீட்டருங்கிற மாதிரி கொஞ்சம் தூரம் தான் எல்லோரும் சொன்னாங்க. வந்துட்டு இங்கே நிறைய க்ரௌடு இருந்துச்சு. இங்கே ஏதோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் ரொம்ப தூரம் நடக்கலான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஸோ போயிட்டுருக்கோம் பீச். கால் நினைக்கிற ஐடியா இல்லை, பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் ஃப்ரெண்டு இருக்கான், அவங்க கூட அப்படியே பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். யார்கிட்ட இங்கே ஏதாவது ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல்னு கேட்கலாம். வாட்டர் ப்ரூஃப் ஆக்சுவலாக எல்லா பீச் மாதிரி தான் இங்கேயும். பீச் ஆனால் நல்லாயிருக்கு, வியூ நல்லா இருக்குங்க.
இன்றைக்கி சாட்டர்டே, வழக்கம் போல் கூட்டமாகவும் இருக்காங்க. மற்றபடி வியூ நல்லாயிருக்கு. இங்கே குளிக்க விட மாட்டாங்க, வர்க்கலா பீச் மாதிரியெல்லாம் இங்கே குளிக்க விட மாட்டாங்க. அவ்வளோவா ஃப்ரெண்ட்லியாக இல்லை இங்கே, பட் நல்லாயிருக்கு. ஆனால் ஒரு விஷயம், மேக்ஸிமம் இங்கே கப்புள்ஸ் தான் இருக்காங்க. சிங்கிள்ஸ்லாம் வந்தீங்கன்னா கஷ்டம், இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். மேக்ஸிமம் லவர்ஸ் தான் வராங்க. இங்கே பார்த்தாலே தெரியுது. ஒரு 2 கிலோமீட்டருக்கு நடக்கலான்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்தது இன்றைக்கி ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு கூட சும்மா அவனோட ஒரு ஒர்க்கிங் பர்பஸ்க்காக நான் வந்தது. ஸோ கிளம்பலாம், முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்தாச்சு. ஆக்சுவலாக இங்கே கேரளாவில் ஹெல்மெட் கேமரா பயங்கரமாக பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே விசாரித்ததில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டுங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன், கோழிக்கோட்டில் எங்கேயும். அப்புறம் மிரரில் செட் பண்ணலாம். ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன்னா, பைக்கில் ரைட் சைடு மிரரில் நான் செட் பண்ணிட்டேன். லெஃப்ட் சைடு செட் பண்ணால் கூட பயம் இருக்காது. ரைட் சைடுங்கிறப்ப ஆப்போசிட்டில் வரவங்கெல்லாம் மிரரை இடிச்சிட்டாங்கன்னா கேமரா முடிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு பயத்திலே தான் நான் வந்துட்டுருக்கேன். சரி, கேமரா நீ உள்ளே வைக்கலாம், உள்ளே வச்சுட்டு நீ வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறேன். ஸோ நீ போகும்போது நம்ம எதுவும் ட்ரிப்பு வீடியோ இல்லை, இது அவ்வளோதான் முடிஞ்சுது.